ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 5. ஆண்டவரே, என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும், என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை உற்று கேளும். ஏனெனில் நான் உம்மை நோக்கியே மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, விடியற்காலையில் என் குரலை கேட்டருளும். வைகரையில் உமக்காக வழிமேல் விழிவைத்து காத்திருப்பேன். ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடம் இல்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலைவெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். நானோ உம் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன். உம் திரு தூயகத்தை நோக்கி இறையச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். ஆண்டவரே, எனக்கு பகைவர் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். உமது செம்மையான வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் அவர்கள் வாயில் உண்மையில்லை. அவர்கள் உள்ளம் அழிவை உண்டாக்கும். அவர்கள் தொண்டை திறந்த பிணக்குழி. அவர்கள் நா வஞ்சகம் பேசும். கடவுளே, அவர்களின் குற்றங்களுக்குரிய தண்டனையை அவர்களுக்கு அளியும். அவர்கள் தங்கள் சூழ்ச்சிகளாலேயே வீழ்ச்சியுறட்டும். அவர்களுடைய ஏராளமான தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களை புறம்பே தள்ளிவிடும். ஏனெனில் அவர்கள் உம்மை எதிர்த்துள்ளார்கள். ஆனால் உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர். அவர்கள் எந்நாளும் களித்து ஆர்ப்பரிப்பர். நீர் அவர்களை பாதுகாப்பீர். உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர். ஏனெனில் ஆண்டவரே, நேர்மையாளர்க்கு நீர் ஆசி வழங்குவீர். கருணை என்னும் கேடயத்தால் அவரை மறைத்து காப்பீர். ஒரு நியாயமான இரக்கமுள்ள சமூகத்தை எப்படி உருவாக்குறது? இந்த கேள்வி இன்னைக்கு நேத்து நாம கேட்கல. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே லேவியர் நூல்ல இதுக்கான ஒரு வழிகாட்டி எழுதப்பட்டிருக்கு. வாங்க, தூய்மை மற்றும் அன்பு இந்த ரெண்டு விஷயத்தை அடிப்படையா வச்ச அந்த சக்தி வாய்ந்த அறநெறிய பத்தி இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்கலாம். எல்லாமே இந்த ஒரே ஒரு சக்தி வாய்ந்த கட்டளையில இருந்து தான் ஆரம்பிக்குது. தூயவராய் இருங்கள், ஏன்னா உங்க கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். இது வெறும் ஒரு அறிவுரை மட்டும் இல்ல, இது ஒரு முழு அறநெறி அமைப்புக்குமே ஒரு அடித்தளம் மாதிரி. நாம பார்க்க போற ஒவ்வொரு விதியும் இதுல இருந்துதான் உருவாகுது. சரி, முதல் பகுதி தூய்மைக்கான அழைப்பு. இந்த ஒரு கருத்து, அதாவது ஹோலினஸ், எப்படி ஒரு முழு சமூகத்துக்கான வழிகாட்டியா மாறுதுன்னு பார்க்கலாம். அப்போ தூய்மைனா உண்மையில என்ன அர்த்தம்? இது வெறும் மத சடங்குகளை பத்தினது இல்ல, அதுக்கும் மேல இது ஒழுக்க ரீதியா நெறிமுறைகளின்படி ஒரு தனித்துவமான வாழ்க்கையே வாழ்றது. அதாவது நம்மளோட அன்றாட செயல்கள் மூலமா ஒரு உயர் நோக்கத்துக்காக நம்மள நாமே அர்ப்பணிக்கிறது. அடுத்த பகுதி தனிப்பட்ட நேர்மை.
இந்த நெறியோட முதல் தூணுன்னு இத சொல்லலாம். இது ஒரு தனி நபரோட நடத்தை மேல கவனம் செலுத்துது. இந்த விதிகள் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கும். களவு செய்யாத, பொய் சொல்லாத, ஏமாட்டாத. ஆனா இந்த எளிமையில தான் அதோட சக்தியே இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்பிக்கை இருக்கிற ஒரு சமுதாயத்தை உருவாக்க இதுதானே அடிப்படையான விஷயங்கள். இங்க ஒரு அருமையான விளக்கம் கொடுத்திருக்காங்க. நேர்மைங்கிறது நீங்க மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்கிறது மட்டும் இல்ல, அது தெய்வீகத்தோட இருக்கிற உங்க உறவு வரைக்கும் போகுது. ஒரு பொய்யான சத்தியத்துக்காக கடவுளோட பேரை பயன்படுத்துறது உண்மையோட அடித்தளத்தையே சிதைக்கிற ஒரு பெரிய தப்பா கருதப்படுது. 3வது பகுதிக்கு வந்தாச்சு, சமூக நீதி. தனிப்பட்ட நேர்மையிலிருந்து இப்போ இந்த நெறி ஒரு முழு சமூகத்துக்கான வரைபடமா எப்படி விரிவடையுதுன்னு பாப்போம். இங்க பாருங்க, பொருளாதார நேர்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு. ஒருத்தர்கிட்ட இருந்து திருடாம இருந்தா மட்டும் பத்தாது, வேலை செய்யறவங்களுக்கு சரியான நேரத்துல சம்பளம் கொடுக்கணும். அவங்க கூலிய ஒரு ராத்திரி கூட தாமதப்படுத்தக்கூடாது. இது சுரண்டலை தடுத்து தொழிலாளர்களோட உரிமைகளை பாதுகாக்கிறத குறிக்கோளா வச்சிருக்கு. காது கேளாதோரை சபிக்காதே. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு சக்தி வாய்ந்த குறிப்பான ஒரு கட்டளை. தங்களை தற்காத்துக்க முடியாதவங்கள வார்த்தையால தாக்குறது, ஒருத்தரோட பலவீனத்தை சாதகமா பயன்படுத்திக்கிறது. இந்த நெறி அதை ரொம்ப தெளிவா தடை செய்யுது. இதே எண்ணம் இங்கேயும் தொடருது. பார்வையற்றோரை இடரச் செய்யாதே. இந்த 2 கட்டளைகளும் சேர்ந்து மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறதுல எவ்வளோ ஆழமான அக்கறை இருந்திருக்குன்னு காட்டுது. அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இது சமூக பொறுப்புணர்வோட ஒரு புரட்சிகரமான கருத்துன்னே சொல்லலாம். நீதிக்கான இந்த கோரிக்கை சட்ட அமைப்பு வரைக்கும் போகுது. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இரக்கத்தால ஏழைக்கோ இல்ல செல்வாக்கால பணக்காரங்களுக்கோ சாதகமா இருக்கக்கூடாதுன்னு இது சொல்லுது. நீதிங்கிறது எது சரியோ அதை மட்டுமே அடிப்படையா வச்சு பாரபட்சம் இல்லாம இருக்கணும். இதுதான் ஒரு நேர்மையான சட்ட அமைப்போட அச்சாணி. நம்ம செயல்கள் மட்டும் இல்ல, நம்மளோட வார்த்தைகளை கூட இந்த நெறி கட்டுப்படுத்துது. அவதூறு பேசுறது, புறம் பேசுறதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா வார்த்தைகளால ஒருத்தரோட நற்பெயரை கெடுக்க முடியும், ஒரு சமுதாயத்தையே பிரிக்க முடியும். இந்த விதி சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறத நோக்கமா கொண்டிருக்கு. 4வது பகுதி, சகோதர அன்பு. இந்த கடைசி தூண்ல இந்த நெறிமுறைகள் நம்மளோட உள் உணர்வுகள் மற்றும் உறவுகளை நோக்கி திரும்புது. இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். பெரும்பாலான பழங்கால நெறிகள் செயல்கள் மேல மட்டும்தான் கவனம் செலுத்தும். ஆனா இது உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதன்னு சொல்லுது. இது வெறுப்புங்கிற செயலை மட்டுமில்ல, அது வர்றதுக்கான மூல காரணமான அந்த உள் உணர்வையே இலக்கா வைக்குது. சரி, மனசுல வெறுப்பு இருக்க கூடாதுன்னா ஒருத்தர் நமக்கு தப்பு செஞ்சா என்ன பண்றது? இந்த நெறி அதுக்கு ஒரு தெளிவான செயல்முறைய கொடுக்குது. முதல்ல அவங்கள நேரடியா நேர்மையா எதிர்கொள்ளுங்க. இதனால அவங்க அதே தப்ப திரும்ப செய்யாம இருப்பாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமா அத அப்படியே விட்டுடுங்க. பழிவாங்கவோ மனசுல வஞ்சத்தையோ வச்சுக்காதீங்க. இது மோதலை தீர்க்கறதுக்கு ஒரு ஆச்சரியமான நவீன மற்றும் ஆரோக்கியமான அணுகுமுறை இல்லையா? 5வது பகுதிக்கு வந்தாச்சு, இறுதியான கட்டளை. இதுவரைக்கும் நாம பார்த்த விதிகள் எல்லாம் ஒரு லிஸ்ட் மட்டும் இல்ல, அது எல்லாமே ஒரே ஒரு இறுதி கொள்கையை நோக்கிதான் போகுது. அப்போ அந்த மைய கருத்து என்னவா இருக்கும்? இந்த முழு அறநெறிய அணைப்பையும் சுருக்கமா சொல்ற அந்த ஒரு கட்டளை எது? இதோ அது, அந்த புகழ்பெற்ற கட்டளை. உன் மேல நீ அன்பு காட்டுற மாதிரி உனக்கு அடுத்திருக்கிறவங்க மேலேயும் அன்பு காட்டு. இதுதான் இந்த நெறியோட உச்சகட்டம். நீங்க இந்த ஒரு விதியை பின்பற்றினா மத்த எல்லாமே, திருடாம இருக்கிறது, பொய் சொல்லாம இருக்கிறது, நீதியா இருக்கிறது, இயல்பாவே அது தொடர்ந்து வந்துடும். இதுதான் முழு நெறிமுறைக்குமான கடைசி சுருக்கம். இந்த உரை முழுவதுமே நான் ஆண்டவர் அப்படிங்கிற அந்த வரி திரும்ப திரும்ப வர்றத நீங்க கவனிச்சிருக்கலாம். இது ஒரு முத்திரை மாதிரி, ஒரு தெய்வீக கையெழுத்து மாதிரி செயல்படுது. இது வெறும் நல்ல அறிவுரை இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு முழுமையான அதிகாரம் இருக்குன்னு சொல்ற ஒரு கட்டளையா இது கொடுக்கப்படுது. ஆக கடைசியா நாம இந்த கேள்வியோட நிக்கிறோம். இது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு பழங்காலான அறநெறி மட்டும்தானா? இல்ல இதுல இருக்கிற நேர்மை, சமூக நீதி, அன்பு மாதிரியான அடிப்படை கொள்கைகள் இன்னைக்கு நாம எப்படி வாழணுங்கிறதுக்கான ஒரு காலத்தால் அழியாத வழிகாட்டியா? பதில் உங்ககிட்டதான் இருக்கு. திருப்பாடல் 95. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன.
கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். என்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவும் ஆழமானது. அதாவது ஒரு வாழ்க்கையோட உண்மையான மதிப்பு எதுல இருக்கு. ரொம்பவும் சோதனையான நேரங்கள்ல நாம எடுக்கிற முடிவுகள் நம்மளோட இறுதி தீர்ப்பை எப்படியெல்லாம் மாத்தி அமைக்குதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம வாழ்க்கைய உண்மையில எதை வச்சு அளக்குறாங்கன்னு? நம்மளோட பெரிய பெரிய சாதனைகளையா, இல்ல நம்ம சம்பாதிச்ச பணத்தையா? இந்த கேள்விக்கு ஒரு ஆச்சரியமான பதில் இருக்கு. வாங்க அதிலிருந்து இந்த ஆய்வா ஆரம்பிக்கலாம். சரி, வாங்க நாம நேரடியா கதைக்குள்ள போலாம். மத்தேயு நற்செய்தியில வர ஒரு இறுதி தீர்ப்பு காட்சியை இப்ப நாம பார்க்க போறோம். இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு தருணம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். மானிட மகன் ஒரு ராஜாவா தன்னோட முழு மகிமையோட வந்து அரியணையில உட்கார்றாரு. உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் அவர் முன்னாடி நிக்கிறாங்க. ஒரு பெரிய கணக்கு பாக்குற நேரம் இது. அந்த ராஜாவோட முதல் வேலை என்ன தெரியுமா? ஒரு ஆடு மேய்க்கிறவர் எப்படி செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் தனித்தனியா பிரிப்பாரோ அதே மாதிரி அவர் மக்களை 2ஆ பிரிக்கிறார். நேர்மையானவங்கள வலது பக்கமும் மத்தவங்கள இடது பக்கமும் நிறுத்துறார். ஆனா இந்த பிரிவினைக்கு என்ன காரணம்? எதை அடிப்படையா வச்சு இது நடக்குது? இங்கதான் கதையே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அந்த ராஜா பயன்படுத்துற அளவுகோல் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. முதல்ல அந்த நேர்மையானவங்க பக்கம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். அந்த ராஜா அவங்கள பாராட்டுறதுக்கு சொன்ன காரணங்கள் பெரிய பெரிய வீரச் செயல்களோ இல்ல சாதனைகளோ இல்ல. அது ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதாபிமான செயல்கள். பசியோடு இருந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது, தண்ணி கொடுத்தது, ஆதரவில்லாதவங்கள அரவணைச்சது. இந்த மாதிரி சின்ன சின்ன கருணை செயல்கள் தான் அவங்களுக்கு அந்த மரியாதையை வாங்கி கொடுத்திருக்கு. ஆனா இங்க ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த நேர்மையாளர்களுக்கே ஒரு குழப்பம். அவங்க கேக்குறாங்க, ராஜா, நாங்க எப்போ உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சோம்? உங்களை நாங்க பசியோடையோ இல்ல சிறையிலோ பார்த்து நினைப்பே இல்லையேன்னு சொல்றாங்க. அதுக்கு அரசர் சொன்ன இந்த ஒரு பதில் தான் இந்த முழு கதையோடவே இதயம். அவர் சொல்றாரு, உண்மைய சொல்றேன், ரொம்ப சாதாரணமான கஷ்டப்படுற என் சகோதரர்கள்ல ஒருத்தருக்கு நீங்க செஞ்ச ஒவ்வொரு சின்ன உதவியும் நீங்க எனக்கே செஞ்ச மாதிரிதான். இந்த வார்த்தைகள் அந்த தீர்ப்போட முழு அர்த்தத்தையுமே மாத்திடுது. சரி, இப்போ அடுத்த பக்கம், அதாவது சபிக்கப்பட்டவங்க பக்கம் என்ன நடந்ததுன்னு பாப்போம். அவங்க தண்டிக்கப்பட்டதுக்கு காரணம் அவங்க செஞ்ச கெட்ட காரியங்கள் இல்ல, ஆனா அவங்க செய்ய தவறின நல்ல காரியங்கள். மத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்க எதுவுமே செய்யாம இருந்ததுதான் அவங்களோட வீழ்ச்சிக்கு காரணமா அமையுது. அப்போ இந்த தீர்ப்போட முடிவு ரொம்பவே தெளிவு. நம்ம கிட்ட எவ்வளவு அதிகாரம், செல்வம் இல்ல பட்டம் இருக்கிறது முக்கியம் இல்ல. ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நாம காட்டுற சின்ன இரக்கம்தான் நித்திய வாழ்வோட கடைசி பரீட்சையில நம்மள ஜெயிக்க வைக்கும். இது நம்மள இன்னும் ஆழமான ஒரு கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. அந்த கடைசி தீர்ப்புல என்ன முக்கியம்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா அடுத்த கேள்வி, ஏன் இந்த சின்ன சின்ன கருணை செயல்களுக்கு இவ்வளவு பெரிய மதிப்பு? இந்த கேள்விக்கான பதில கண்டுபிடிக்க நாம இன்னொரு முக்கியமான சம்பவத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அந்த ஏன் கான பதில தேடிதான் நாம இப்போ இயேசுவோட பாலைவன சோதனைக்கு பயணிக்க போறோம். அந்த இறுதி தீர்ப்புக்கான அஸ்திவாரமே இங்கதான் போடப்பட்டிருக்கு. இந்த சூழலை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 40 நாள் பகல் இரவு பாராம விரதம், உடம்புல தெம்பே இல்லாத ரொம்ப பலவீனமான ஒரு நிலை. இந்த மாதிரி ஒரு உச்சக்கட்ட கஷ்டமான நேரத்துலதான் அந்த சோதனைகள் வருது. அப்பதான் அந்த 3 சோதனைகளும் வருது. இது வெறும் சோதனைகள் மட்டும் இல்ல, ஒவ்வொன்னும் ஒரு விதமான அதிகாரத்தை நிராகரிக்கிற செயல். முதல் சோதனை பசிய போக்கிக்கிற பொருள் சார்ந்த அதிகாரம்.
2வது எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கிற ஆன்மீக பகட்டு. 3வது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அரசியல் அதிகாரம். இந்த 3ஐயுமே அவர் நிராகரிக்கிறார். அந்த கடைசி மற்றும் மிக பெரிய சோதனைக்கு அவர் சொன்ன இந்த பதில்தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. உன் கடவுள் ஒருத்தருக்கு மட்டும்தான் சேவை செய்யணும். இந்த ஒரு கொள்கைய நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இப்போதான் நம்ம இந்த 2 கதைகளையும் ஒன்னா இணைக்க போறோம். இங்கதான் ஒரு பெரிய ரகசியம் வெளிப்பட போகுது. பாலைவனத்துல நிராகரிக்கப்பட்ட விஷயங்களுக்கும் இறுதி தீர்ப்புல மதிக்கப்பட்ட விஷயங்களுக்கும் ஒரு ஆச்சரியமான தொடர்பு இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பாலைவனத்துல இயேசு எதையெல்லாம் வேணான்னு சொன்னாரோ அதே விஷயங்கள் தான் இறுதி தீர்ப்புல ஒரு பொருட்டாவே மதிக்கப்படல. இந்த இணைப்பு ரொம்ப முக்கியமானது. இந்த அட்டவணைய பாருங்களேன், எவ்வளவு தெளிவா புரியுதுன்னு. ஒரு பக்கம் பொருள் ஆசையை நிராகரிச்சது இறுதி தீர்ப்புல தனிப்பட்ட செல்வம் ஒரு விஷயமே இல்லைன்னு காட்டுது. ஆன்மீக பகட்டைய நிராகரிச்சது நாம எவ்வளவு பெரிய பக்தர்னு வெளிய காட்டிக்கிறதுக்கு எந்த மதிப்பும் இல்லைன்னு சொல்லுது. உலக அதிகாரத்தை நிராகரிச்சது நம்மளோட பதவியோ அதிகாரமோ கடைசி நேரத்துல உதவாதுன்னு புரிய வைக்குது. இது தற்செயலா நடந்ததில்லை. அப்போ கடவுளுக்கு மட்டும்தான் சேவை செய்யணும்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நாம இப்ப இந்த முக்கியமான புள்ளிக்கு வந்துட்டோம். இந்த 2 கதைகளும் சேர்ந்து நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது. கடவுளுக்கு செய்யற உண்மையான சேவைங்கிறது பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சு காட்டுறதுலயோ அதிகாரத்தை பயன்படுத்துறதுலயோ இல்ல. அது ரொம்ப எளிமையான கஷ்டப்படுற மனுஷங்களுக்கு நாம செய்யற தாழ்மையான சேவையில தான் இருக்கு. தெய்வீகத்தை நாம மனிதாபிமானத்துலதான் பார்க்க முடியும். இப்போ இந்த வாசகத்தை திரும்ப கேட்கும்போது இதோட அர்த்தம் இன்னும் ஆழமா புரியுது இல்லையா? இது வெறும் இரக்கத்தை பத்தின ஒரு அழகான வரி மட்டும் இல்ல. இது பாலைவன சோதனையில வரையறுக்கப்பட்ட இறை சேவைக்கான உண்மையான செயல் வடிவம். சுருக்கமா இந்த ஆய்வு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையோட பெரிய பெரிய கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாமே நம்மளோட அன்றாட சின்ன சின்ன செயல்கள்ல தான் ஒளிஞ்சிருக்கு. இரக்கம் காட்டுறதுங்கிறது ஒரு ஆப்ஷன் இல்ல, அதுதான் மையப்புள்ளி. அப்போ இந்த ஆய்வை இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். ஒருவேளை அந்த இறுதி தீர்ப்புங்கிறது எதிர்காலத்துல நடக்க போற ஒரு நிகழ்வு இல்லாம ஒவ்வொரு நாளும் நாம சந்திக்கிற உதவி தேவைப்படுற ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் நாம எடுக்கிற முடிவுகள்ல தான் இருக்குன்னா, நமக்கான அடுத்த பரீட்சை எப்போ எங்க நடக்க போகுது? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும்.
எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். இறைவனின் மாதாவே,
கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். வாழ்க ஆண்டவர்